ஹாய், நான் உங்கள் பூனா சென்னை டு டி கப்பிள்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogனா, எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது. அதுக்கு வந்து கோல்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். 3 மணி நேரமாக கிளம்பி உட்காந்துருக்குறோம். வெளியே வந்து செம மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு. அதனால் கொடை பிடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். போகிற வழியில் காமிக்கிறேன், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். கிளம்பியாச்சு, வீட்டை லாக் பண்ணிட்டுருக்கேன். அந்த முகங்காட்டு செம மழை பெய்யுது. இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் கரெக்டாக தாம்பரத்துக்கிட்ட வந்துட்டோம். தாம்பரத்தில் வந்து அப்போ தான் நல்லா மழை பெஞ்சி நின்றுருக்குங்க. நாங்கள் குரோம்பேட்டைக்கு பக்கத்தில் போக வேண்டியது இருந்துச்சு. நாங்கள் போகிற வரைக்குமே மழை வந்து இல்லை. அதே மாதிரி ரிட்டர்ன் வர்ற போதும் மழை வந்து சுத்தமாகவே இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம வந்து லலிதா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் லலிதா ஜுவல்லரிக்கு வரோம். வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறதுனால சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். உள்ளே வந்தோடனே இங்கே வந்து தண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ தண்ணிலாம் நல்லா குடிச்சிட்டு பொறுமையாக வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுங்க. ரிங்குக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. என் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஃபஸ்ட்டு வந்து சைஸ் பார்க்கறதுக்காக ஒரே ஒரு ரிங் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த சைஸில் வந்து நாங்கள் 4 கிராம்ஸ் வந்து எடுக்கிறதா இருந்தோம். 4 கிராம் வந்து எடுத்தோம். ஒரு 2 மோதிரம் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த 2 மோதிரத்தில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்கார் கையில் போடுறது வந்து அது நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். அது ரொம்ப மெலிசாக இருக்குது, அதனால் வேணான்னு வந்து சொல்லிட்டோம். எங்களுக்கு புதுசாக எதுனா கலெக்ஷன் காமிங்க, நல்லா பார்வையாக இருக்கணும், நியூவாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதனால் அவங்க பார்த்துட்ருந்தாங்க. கடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா அது வந்து சண்டே அன்னைக்கு. அப்புறம் வந்து நல்லா கிஃப்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது. இந்த ட்ரேயில் காமிச்சது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு சவரன் மாதிரி இருந்தது. ஆனால் 4 கிராம் தாங்க. இது 2 தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அந்த பீன் போட்டிருக்கிறது வந்து பொண்ணோட பேர் வந்து பிரியதர்ஷினி. ஸோ அதனால் பீன் எடுக்கலாமான்னு ஒரு ஐடியா. ஆனால் நாங்கள் இந்த 2ல் வந்து ஒன்று செலக்ட் பண்ணணும்ல, அதனால் நான் இப்போ கலட்டுறேன் பார்த்தீங்களா, கீழே வைக்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இது கொஞ்சம் ஓல்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து வேணான்னு சொல்லிட்டோம். இதுவே வந்து போனால் கிட்டத்தட்ட 2மே ஒரே கிராமில் தான் இருந்துச்சு. எங்களுக்கு இது கொஞ்சம் வந்து லுக்காகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு, கொஞ்சம் கனமாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு இதுவே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் வந்து வாங்கியிருக்கோம். நல்ல ஒரு பாலிஷில் இருக்குங்க, நல்லா ஷைனிங்காக, நல்லா தங்கம்னாலே ஜொலிக்கும். அதே மாதிரி தான் ஜொலின்னு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில் வந்து போட்டுட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் சைன் பண்ண சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே போய் தான் வந்து பில் போடணும். அங்கே போய் அமௌண்ட் கட்டிட்டு பில் போட வேண்டியது தாங்க, அவ்வளோதான். பில்லும் சைன் பண்ணி வாங்கியாச்சு. இங்கே வந்து நாங்கள் எடுத்தது வந்து 4 கிராம். 4 கிராமுக்கு வந்து 9% வேஸ்டேஜ் போட்டாங்க. எங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே போக எங்களுக்கு ரவுண்டாக பார்த்திங்கன்னா 41,000 வந்துச்சுங்க. கடைசியாக பிள்ளையார்கிட்டையும் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு வாங்கியாச்சு. ரொம்ப நாள் கழித்து கோல்டு வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் கழித்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கியாச்சு. லலிதாவில் அவங்க சொல்கிற மாதிரி வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. கிளம்பி எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போகலான்ட்டு போனோம். அப்படியே கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரி, காய்கறி வாங்குறதுக்கு முன்னாடி ஜெயச்சந்திரன் பின்னாடி இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்றலாம், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க.
அவ்வளோதாங்க, சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வீடியோ எதுவும் கேப்சர் பண்ணல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.